ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பதிவு எதுக்கு பார்த்தீங்கன்னா, குரேஷியாவில் இருக்கிறவங்க இல்லை யூரோப் கண்ட்ரி இருக்கிறவங்க இந்த டிஆர்சி பற்றின ஒரு அப்டேட் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கூட வேலை செய்கிறவருக்கு நடந்த ஒரு அனுபவத்தை நான் இங்கே வந்து ஷேர் பண்ணுறேன். அவர் என்கிட்ட ஷேர் பண்ணார். இது வந்து வலைத்தளங்களில் போட்டால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. சரி, அதை பற்றின ஒரு அப்டேட் தான் இது. பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு 8 மாதம் ஆச்சு குரேஷியாவில் வந்து. ஒரு 5 மாதம் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வேறு கம்பெனி மாறிட்டார். வேறு கம்பெனி மாறி ஒரு 3 மாதம் ஆச்சு. அவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கார். இப்போ வேலை செஞ்சிட்ருக்காருன்னா, இப்போ கையில் கார்டு இருந்தால் நம்ம எங்கே யூரோப்பில் எங்கே வேணால் போகலான்ட்டு இருக்குல்ல. அவர் பாட்டில் எப்பவும் போல் வெளியில் போகிறாரு, வராரு, இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வாரம் முன்னாடி அவர் வந்து ஜாகர் போயிருக்காரு. ஜாகர்ல கிளாவனியில் அவர் ஃப்ரெண்டை மீட் பண்ண போயிருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா, அவரை போலீஸ் வந்து செக் பண்ண கேட்டிருக்காங்க. டிஆர்சி கார்டு கொடுன்னு கேட்டிருக்காங்க. அவரும் டிஆர்சி கார்டு எடுத்து கொடுத்துருக்காரு. கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, போலீஸ் வந்து செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணிவிட்டு ஓகே, நார்மலாக எப்பவும் செக் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. அன்றைக்கி என்னன்னு தெரில, அந்த கார்டை வந்து ஃபுல்லாக செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணிவிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, உங்களோட பர்மிட் வந்து கேன்சல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு என் கூட வாங்கன்னு சொல்லி அவரை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மணி நேரம் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க வச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2, 3 காரணம் இருக்குது. அது ஒன்று ஒன்று நான் சொல்கிறேன். அவருக்கு 2 மணி நேரம் போலீஸ் உட்கார வச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு டிஆர்சி கேன்சல் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து இல்லீகலாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 66 யூரோ ஃபைன் போட்டு, இந்த மாதிரி நீங்கள் அந்த ஃபைன் கட்டுங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சிட்ருக்குறாங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, அவருக்கு முக்கியமாக அவர்கிட்ட டிஆர்சி கார்டு இருக்குது. அவர் குரேஷியாவில் வந்திருக்காரு. குரேஷியாவில் வந்ததுனால அவர்கிட்ட டிஆர்சி கார்டு இருக்கிறதுனால போலீஸ்கார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு பர்மிட் கேன்சல் ஆகிடுச்சு, நீங்கள் பர்மிட் வந்து சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கான ஃபைனை கட்டிட்டு 3 நாளில் கட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சிட்டாங்க. அவர் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அந்த 66 யூரோ ப்ளஸ் ஒரு 13 யூரோ சில்லற அது போஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த சார்ஜ் எல்லாம் சேர்த்து ஒரு 80 யூரோ கிட்ட அவர் ஃபைன் கட்டிட்டார். இப்போ என்னென்னா, இவருக்கு பர்மிட்டு கேன்சல் ஆனது தெரியாது. இவர் எப்பயும் போல் பர்மிட் இருக்குது, நமக்கு டிஆர்சி கார்டு இருக்குன்ட்டு சொல்லி இவர் வந்து கேஷுவலாக இருந்திருக்காரு. அன்றைக்கெல்லாம் மாட்டிக்கிட்டார். இந்த மாதிரி நிறையா பேர் குரேஷியாவில் டிஆர்சி கார்டு இருந்து பர்மிட்டு கேன்சல் ஆகி நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ பர்மிட் ஏன் கேன்சல் ஆகுதுன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கம்பெனி விட்டு ஒரு கம்பெனி மாறும்போது அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சேலரியை வந்து பேங்க்கில் பே பண்ணுவாங்க. பேங்க் மூலியமாக தான் சேலரி பே பண்ணுவாங்க. 2வது பார்த்திங்கன்னா, அந்த இன்சூரன்ஸுன்னு கட்டுவாங்க. இப்போ ஒரு ஒர்க்கருக்கு அந்த கம்பெனியோ அந்த ஏஜென்ட்டோ ஒரு இன்சூரன்ஸ் கட்டுவாங்க. இப்போ அவங்க பர்மிட் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்சூரன்ஸும் கேன்சல் ஆன மாதிரி தான். அப்போ வந்து நம்ம வந்து இல்லீகலாக இருக்க மாதிரி தான் இங்கே இது. இப்போது குரேஷியாவில் இருந்து பர்மிட்டை கேன்சல் ஆகி நம்ம வந்து புதுசாக பர்மிட்டு ஒரு கம்பெனியில் போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் இன்னொரு ரீசன்னா, இப்போ வேறு கண்ட்ரியில் இப்போ ஸ்லோவேனியாவிலேருந்து வந்தவங்க, இல்லைன்னா போலாண்ட்லேருந்து வர்றவங்க, இவங்களாம் பார்த்திங்கன்னா இல்லீகலாக தங்குற மாதிரி இருக்கும். இல்லீகல்னால் அவங்க வந்து இங்கே இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது, ஆனாலும் இங்கே தங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ஒரு டாக்குமெண்ட் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி, நீ 30 நாளுக்குள்ளே நீ இந்த கண்ட்ரிலேருந்து நீ வெளியாயிடணும். அப்படி இல்லைன்னா நீ வந்து ஏதோ ஒரு கம்பெனியில் சேர்ந்து ஒரு பர்மிட்டு ரெடி பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக ஜெயிலு, இல்லைன்னா நம்ம ஊருக்கு அனுப்புகிற மாதிரி. அதுதான் இங்கே உள்ள வழக்கம். இப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, கண்டிப்பாக நிறையா பேர் இப்போ ஜாகர்ஸில் நிறையா பேர் இல்லீகலாக நிறைய பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க குரேஷியாவில். இது நிறைய பேர் தெரியும். இப்போ நாங்களும் இங்கே சில விஷயங்களாக பேசும்போது எங்களுக்கும் தெரிய வருது. இப்போது கம்பெனி மாறினாலும்
உடனே பர்மிட் அப்ளை பண்ண சொல்லுங்கள். யாரும் இல்லீகலாக இருக்க வேணாம். அதே மாதிரி சேலரியை வந்து அக்கௌண்ட்டில் போட சொல்லுங்கள். அக்கௌண்ட்டில் போட்டால் தான் நமக்கு சேஃபு. 2வது இந்த மாதிரி போலீஸ் எனக்கு பிடிச்சாலும் அவங்களுக்கு ஒரு ரீசன் இருக்கும். இது மாதிரி சேலரி கையில் வாங்கிட்டோ இந்த மாதிரி இருந்தாலும் ரொம்ப பிரச்சனை. இதை வந்து மேக்ஸிமம் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இங்கே உள்ளவங்களுக்கு தெரியும். புதுசாக வந்தவங்களுக்கோ இந்த மாதிரி மாறி வரவங்களுக்கோ இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிடிக்கிறாங்க குரேஷியாவில். அதனால் இதை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள்.